இன்று கிழமை, வியாழக்கிழமை, பௌர்ணமி இரவு. இன்று நாளை வரை மத்தியானம் 12:30 வரைக்கும் பௌர்ணமி இருக்கிறது. இன்று 13 மார்ச் 2025. நேரம் இரவு 9:48. செவ்வாய் ஓரை. 10 to 11 சூரிய ஓரை வரும். இப்பொழுது 9:48 PM. நீண்ட நாட்களாகவே ஒரு குறிப்பிட்ட விஷயம் குறித்து கோயில்பட்டியிலிருந்து உங்கள் ஜெகதீசன் சிறு உரையாடலை செய்யலாம் என்று எண்ணியிருந்தேன். அதன் முக்கியத்துவம் என்ன என்றால், நாமெல்லாம் உண்மையிலேயே ஒவ்வொருவரும் நம்மை நாமே சிறந்தவர்களாக, அறிவாளிகளாக, புத்திசாலிகளாக கருதுகிறோமோ என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் நம்மை இறைவனுடைய பிரதிபிம்பம் என்பதை புரிந்து வைத்துக் கொண்டு, அதாவது நடைமுறையில் எப்படி சாத்தியம் என்பது தெரியாமல் ஒரு கற்பனையில் நம்மை இறைவன் என்றும் அல்லது நம்முடைய ஜீவன் ஈஸ்வரனாக இருப்பதால் நமக்கு அந்நியமாக ஒரு ஈஸ்வரன் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு, நாம் அந்த நமக்கு அந்நியமாக ஈஸ்வரன் இல்லை என்றாலும் நம்மில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரத்தன்மையை நாம் நன்றாக உணராமலே நாம் நம்மை ஈஸ்வரனாக பாவித்துக் கொள்வது சரியானது அல்ல. அப்படியானால் நம்மிடம் இருக்கிற அஞ்ஞானம் போன பிறகுதான், அந்த ஈஸ்வரத்தன்மை வெளிப்படும் போதுதான், தெய்வீகத்தன்மை வெளிப்படும் போதுதான் நம்மில் இருக்கக்கூடிய அந்த ஆளுமையாகிய ஈஸ்வரனை, ஆளுமை செய்கிற ஈஸ்வரனை நாம் உணர்ந்துள்ளோம் என்பது பொருளாகும். அப்படிப்பட்ட நிலை மேலான நிலையாகும். அந்த நிலை நமக்கு இன்னும் வந்து சேரவில்லை என்பதை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொண்டு அதற்கான பணி செய்ய வேண்டும் என்பதுதான் சுவாமி சிவானந்த வரமுசரின் உள்ள கிடக்கையாக இருக்கிறது. அதனால் பணி செய்வதில் தான் பலன் இருக்கிறது, உலகோரை திருத்த முடியாது என்று சொல்லுகிறார். அதனால் சத்தியத்தை பார்க்க வேண்டும் என்றால் உள்ளில் பார்த்து படிக்க வேண்டும். நம்மில் ஆந்திரீகமாக இருக்கக்கூடிய அந்த பேருண்மையை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும், அடைய வேண்டும். அந்த உண்மைக்கு போவதற்கு நாம் மிகப்பெரிய முயற்சி செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும், பணி செய்ய வேண்டும் என்கிறார். சொற்பொழிவு ஆற்றுவதால் கூட எந்த பலனும் இல்லை என்கிறார் சுவாமிகள். அதனால் சிவானந்தபுரம் சார் கூறியபடி நாம் சித்த வித்தையை நன்றாக அபியாசம் செய்து கொண்டு நல்ல தத்துவ விசாரணை, அதாவது பிரம்ம விசாரணை, நித்திய விசாரணை எது, நித்தியமாயிருப்பது எது என்பதை அறிந்து கொண்டே இருக்க வேண்டியது. அப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அகங்காரம், நம்முடைய மனது, நம்முடைய ஜீவன், நம்முடைய ஈஸ்வரத்தன்மை, நம்முடைய ஆத்மத்தன்மை என்பது குறித்து வெறும் விசாரணையில் இருந்து கொண்டு சாதாரண அறிவை பெரிய அறிவாக கருதுகிறோம். ஆனால் இந்த விசாரணை என்பது சரியானதுதான். ஆனால் ஆந்திரீகமாயிருக்கக்கூடிய தன்னுடைய உண்மை தத்துவத்தை உள்ளில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதில் தான் ரகசியம் அடங்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ரகசியம் நாம் பேர் அமைதியில் உறைந்தால்தான், பற்றற்ற தன்மையில் இருந்து கொண்டு சில மணி நேரங்களாவது முற்றிலும் உலகத்தை மறந்து நான் என்பதையும் உலகம் என்பதையும் மறக்கப்படித்தல், மறிக்கப்படித்தல் என்கிற நிலையில் பிணம்போல் கிடந்து என்பது என்று சொல்வதற்கு ஈடாக அந்த நிலையில் நாம் அகங்காரமாகிய ஜடத்தை சும்மா கிடத்திவிட்டு அகங்காரம் கடந்த, மனம் கடந்த, மன அதீத நிலை, மன அவாங்கோசர நிலை என்ன என்பதை நம்மில் நாம் உணர வேண்டும். அப்படிப்பட்ட மன அவாங்கோசர நிலையில்தான் நம் உள்ளில் இருந்து இறைவனுடைய குரல், அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லக்கூடிய நிலையில் முதலில் வருவதும், பிறகு சப்கான்சியஸ் மைண்ட் ரிஃப்ளெக்ஷன் என்கிற நிலையை தாண்டி உள் உணர்வு அறிவு வேலை செய்வதும், பிறகு உள் உணர்வு அறிவு வேலை செய்வதை தாண்டி பரவெளியிலிருந்து பெறக்கூடிய ஞானமாக யாரோ எங்கேயோ
தூய உணர்வில் எண்ணத்தை வெளியிட்டது. அந்த எண்ணம் நமக்குள் ஊடுருவி நமக்கே புரியாத புதிரெல்லாம் புதிதாகவும் அற்புதமாகவும் கிளாரிட்டியாக சுத்தமாக புரிதல், தூய புரிதல் உண்டாகும். அப்படிப்பட்ட தூய ஞானத்திற்கு அடுத்த படித்தரத்தில் நாம் செல்லுகிறோம். அப்படிப்பட்ட ரிசீவிங் கெப்பாசிட்டி சுத்த உஷ்ணத்தினால், அதாவது அதை பெறக்கூடிய தன்மை சுத்த உஷ்ணத்தினால் ஏற்படுகிறது. அப்பொழுது சுத்த உஷ்ணத்தினாலே சுத்த புத்தி தத்துவம் உண்டாகிறது. அப்பொழுது சுத்த தேகம் நமக்கு உண்டாகிறது. இந்த தேகத்தினுடைய வெற்றிக்கு அப்புறமே நாம் ஆன்மீகத்தில் இருக்கிறோம் என்பது நமக்கு உறுதி செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த வெற்றியை பெற்ற பிறகு நம்முடைய நிலைமை, மகான்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், மகான்களுடைய அனுபவம் என்ன என்பது நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. அந்த நிலையில் இருந்து கொண்டுதான் நாம் உலகமெல்லாம் அன்பு செலுத்தக்கூடிய அந்த பெரும் பக்குவ நிலைக்கு வந்து சேருகிறோம். அப்பொழுதுதான் மக்களுக்கு செய்யும் தொண்டே மகேசனுக்கு செய்யும் தொண்டு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்பொழுது இறைநிலை எல்லோர் உணர்விலும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். எல்லா ஜீவிகளிலும் அந்த இறைநிலை இருப்பதை நாம் நன்றாக உணர்கிறோம். அப்படிப்பட்ட இறைநிலை நம்மால் உணரப்படும் போது மாத்திரம் நாம் மௌனம் என்பதை புரிந்து கொள்கிறோம். பிறகு அந்த மௌனத்திலிருந்து மோன நிலையை கடந்த ஞானத்தின் வரம்பு மோனம் என்கிற நிலையை கடந்து பேருண்மை நமக்கு சிறிது சிறிதாக நம்முடைய உணர்வில் தட்டுப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த உயர்ந்த நிலையை சித்த வித்தியார்த்திகள் அனைவரும் உணர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இப்போதைக்கு ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகின்றேன். ஓம்.